subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to அம்மா சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான கத்திரிக்காய் புளி தொக்கு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் ஊற்றணும். 2 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. ஐந்தாறு காய்ந்த மிளகாவை சேர்த்துக்குங்க. ஆறு 7 ஊசி மிளகாவை சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்குங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானோன்னு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இங்க நான் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது வாங்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். புளி கத்திரிக்காய்னு சொன்னாலே இந்த மாதிரி குண்டு குண்டு கத்திரிக்காய் பாவிச்சாதான் ருசியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இத தண்ணி இல்லாம வடிகட்டி சட்டியில சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபிய நீட்டு கத்திரிக்காயில செஞ்சா அவ்வளவா ருசியா இருக்காது. நம்ம இந்தியன் கத்திரிக்காயில பாவிச்சாதான் ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப இத நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். மிதமான தீயில ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. லேசா கிண்டி விட்டுட்டு இப்ப அடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம். 5-6 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள். உங்களுக்கு உரப்பு அதிகமா வேணும்னா கொஞ்சம் கூடுதலாவே சேர்த்துக்கலாம். இந்த புளி கத்திரிக்காவுக்கு மற்ற மசாலா தூள்லாம் சேர்க்க வேணாம். இந்த பட்டை மிளகாய் தூளிலேயே நல்லா கிண்டி விடுங்க. இப்ப வாங்க புளிய கரைச்சி ஊத்திக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புளிய கரைச்சி வச்சிருக்கேன். இத நல்லா கரைச்சி இதுல ஊத்திக்கிங்க. உங்களுக்கு வேணும்னா கரைச்ச புளியில இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி மறுபடியும் ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்தது நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இதுதான் ஹைலைட்டே. இல்லனா இதுல கருப்பு சீனி கூட சேர்த்துக்கலாம். அது கூட ரொம்ப ருசியா தான் இருக்கும். இங்க ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இதை நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வர்றதுக்கு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இதை மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு 2-3 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான கத்திரிக்காய் புளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. இந்த புளி கத்திரிக்காய் காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்க வெறும் சோத்துல கூட வச்சு சாப்பிடலாம், அற்புதமா இருக்கும். கூடவே ரசம், சாம்பார், சுதி இதுக்கெல்லாம் செம்மையா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் இதை ஸ்பெஷலா பிரியாணி கூட வச்சு சாப்பிட போறேன். அருமையான ப்ரான்ஸ் பிரியாணி செஞ்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய் தொக்கை இந்த பிரியாணியில வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படிதான் இருக்குங்க, சொல்லவே வார்த்தை இல்லை. சில பேர் இப்பயே ப்ரான் பிரியாணி ரெசிபி வேணும்னு கேட்பீங்க. கவலைப்படாதீங்க, அடுத்த ரெசிபி ப்ரான் பிரியாணி தாங்க. இன்னும் ஒரு 3 நாள் பொறுத்துக்குங்க, வீடியோ வெளியாயிரும். மற்ற பிரியாணியை விட இந்த ப்ரான் பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா இந்த கத்திரிக்காய் புளி தொக்கு செஞ்சு பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.